அனைவருக்கும் வணக்கம். கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற கருணா சுந்தரம் அண்ணன் இடுமோனம் கடத்திட்டு நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு நல்லா வாங்கி கட்டியிருக்குது. அண்ணன் இடுமோனம் கடத்தி இந்த கல்யாண சுந்தரம் மோத்திரை கிழிச்சு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இதில் ஒரு 3 வீடியோ நான் ப்ளே பண்ண போகிறேன். இந்த 3 வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண சுந்தரம் காசுக்காக எச்ஐ பிழைப்புக்காக நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற என்ன பண்ணுவார்னா, போய் அதிமுக நீ காசு கொடுக்குறீங்க, ஓட்டுக்கு உங்கள் வேட்பாளர் காசு கொடுக்குறாங்க, அப்போ நீங்கள் காசு கொடுக்குறன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி இருக்கிறவங்க கேட்பார். அதுக்கப்புறம் அதிமுகட்ட காசு வாங்கிட்டு எடப்பாட்ட காசு வாங்கிட்டு நாம் தமிழ் கட்சியில் 68 சில்லற லட்சங்களை கொள்ளையடிச்சிட்டு நான் திருடர்கள் அப்படி தானே இருப்பாங்க, திருடிட்டு அப்படியே அதிமுகவில் போய் சேர்ந்தோடனே இப்போ அதே அதிமுகவில் நீ இருக்கீல, இப்போ அதிமுக நாம் தமிழ் சார்பான இடுமோன கார்த்தி இந்த மாதிரி பாருங்கள் ஓட்டுக்கு அதிமுக காசு கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் அப்படிங்கிற பேரில் சீமான் வேட்பாளர் போடுறதுக்கு பிற கட்சிகள்கிட்ட காசு வாங்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இந்த ஆள் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஒரு 3 வீடியோ ப்ளே பண்ணி இவரோட மோத்திரை கிழிச்சு இந்த கருணா சுந்தரத்தை நம்ம தோல் உரிக்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோ பாருங்க. ஓட்டு வாங்குறான்னு சொல்றவங்க காசை வாங்கிட்டு தேர்தல் நிக்கிறாங்கிறத உண்மையான விஷயம். இவங்க பேசி போவாங்க, அவ்வளவுதான். இவங்களுக்கு நீங்க அதே போல மனசாட்சியோட நீங்க நம்புற கடவுள் மேல நாங்க அதிமுக சார்பா காசு சத்தியம் பண்ணுங்க. இந்த கருணா சுந்தரத்தை அண்ணன் இடுமான கார்த்தி சரியான ஒரு கேள்வி கேட்டார். அதிமுக காசு கொடுன்னு சொல்லி நீ இப்போ சொல்லு பார்க்கலாம், நாம் தமிழ் கட்சி காசு வாங்குறாங்க, சீமான் காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்றியே, நீ உங்கள் வேட்பாளர் காசு கொடுன்னு சொல்லி சத்தியம் பண்ணினா நீ நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்க, அதிமுக காசு கொடுக்குறாங்க சத்தியம் பண்ணு சொல்லி ஜவஹர்லியை கேட்டியே, அதே மாதிரி நீ இப்போ அதிமுக தானே சத்தியம் பண்ணு சொன்னால் இந்த முட்டைக்கண்ணு யார் இந்த கல்யாண சுந்தரம் சத்தியம் பண்ண வேண்டியதானே, சத்தியமே பண்ணலைங்க, அவன் மகமே சத்தியம் பண்ணார். நாம் தமிழ் கட்சியில் இருக்க வரையும் நாம் தமிழ் கட்சி ஜனநாயக விரோதமாக எந்த பணமோ பொருளோ கொடுக்கணும்னு சொல்லி சத்தியம் பண்ணுற கல்யாண சுந்தரம் அதிமுக போடனே அதிமுக காசு கொடுன்னு சொல்லி சத்தியம் பண்ண முடியல. அவ்வளோதான் உங்கள் நேர்மை உங்கள் ஹேர் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கல்யாண சுந்தரம் ஒரு வெத்து சுந்தரம், அந்த ஆள் காசுக்காக மாறிடக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் திருப்பி என்ன பண்ணுறது, காசு வாங்கிட்டோன்னே ஆனால் இடுமான கார்த்தி அடுத்த கேள்வி வைக்கிறாரு, நீ கட்சி மாறும்போது காசு வாங்கினியா இல்லையா, சத்தியம் பண்ணுற உங்கள் குலதெய்வம் கோயில் மேலே சத்தியம் பண்ண அப்படி இப்படின்னு போட்டு அங்கே கிழிச்சு விட்டார். இப்போ அந்த கல்யாண சுந்தர யோகியவன் நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போது அந்த அதிமுக காரை எப்படி கேட்டிருக்காருன்னு சொல்லி பாருங்க. இப்போ கேட்கிறேன், இந்த அரங்கத்தில் நேரடியாக கேட்கிறேன், இன்ஷா அல்லா மீது ஆணையாக அதிமுக வேட்பாளர்கள் பணம் கொடுக்கவே இல்லை இந்த அரங்கத்தை சொல்லி, அதாவது எவ்வளவு தூரம் ஒரு வீரியமா பாருங்க. கல்யாண சுந்தரம் கேட்கிறாரு, நான் சத்தியம் பண்ணுறேன் நீங்கள் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மானங்கிட்ட கல்யாண சுந்தரம் இப்போ சத்தியம் பண்ணு, நீ அதிமுககாரன் தானே, எங்கள் கட்சி காசு கொடுன்னு சொல்லி நீ சத்தியம் பண்ணு சொல்லி அண்ணன் கார்த்தி கேட்டால் சத்தியம் பண்ண முடியலை. அதில் சொல்கிறாரு, எல்லாரும் அழுத்தி அந்த விவாதத்தில் திமுககாரங்க எல்லாம் நீங்கள் சத்தியம் பண்ணுங்களேன் கல்யாண சுந்தரம் அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த ஆள் என்ன பண்ணுறாரு நல்லா கேளுங்க. இது ஒரு பெரிய கட்சியா, இந்த பெரிய கட்சியில் அங்கோட்டும் இங்கோட்டும் யாரை கொடுத்துருப்பாங்களாம், அதனால நான் சத்தியம் பண்ண மாட்டேன். அப்போது தெரியுதா நீ எப்படிப்பட்ட ஊழல் கட்சின்னு. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஊழல் குற்றம் பண்ணி ஜெயிலுக்கு போவாங்க. ஒரு ஊழல் குற்றவாளியை ஜெயலலிதாவை நீ தலைமை ஏற்றுக்கிட்டு நீ நாம் தமிழ் கட்சியை காசு வாங்கிட்டாருங்கிற ஆதாரமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சரி நீ உத்தமான சத்தியம் பண்ண வேண்டியதானே. அதில் சொல்கிறாரு, நீ சத்தியம் பண்ணி அப்படின்னா சீமானை வேணால் முதல்ல சத்தியம் பண்ண சொல்ல, நான் ஒரு கட்சியோட தலைவர் கிடையாதா, சீமான் சத்தியம் பண்ணுமா என்னன்ட்டு, நான் வேட்பாளரை போடுறதுக்கு காசு வாங்கலாம்னு சொல்லி சீமான் அப்படி வேட்பாளர் காசு வாங்குறதுக்கு ஆதாரத்தை நீ கொடுன்னா ஆதாரம் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த கருணா சுந்தரம் போன்றவர்கள்லாம் என்ன அப்படின்னா தன்னை பெரிய அறிவாளி ஹேர் மாதிரி காமிச்சுக்குவோம். ஆனால் இதே கருணா சுந்தரம் நாம் தமிழ் கட்சி இருக்கும்போது சீமான் கொடுத்து என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கணும்ல, அதான் முக்கியமான விஷயம். அப்படி பார்த்ததுக்கப்புறம் தெரியும் இந்த கருணா சுந்தரம் பிழைப்புக்காக எச்ச காசுக்காக எவ்வளோ திருட்டு வேலை பார்த்துருக்காரு, தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ண துரோகி தான் இவர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். என்னென்ன பார்த்தீங்களா, நாம் தமிழ் கட்சி இருக்கும்போது சீமானை கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு, சீமானை வரலாறு வழி நடத்தும், தமிழனை இத்தனை வருஷம் அடக்கி வச்சுருந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் சீமானு அப்படின்னு பேசுகிறாரு. எப்போ நாம் தமிழ் கட்சி இருக்க வரையும்.
இதே ஆள் இதே கருணாசுந்தரம் இன்னைக்கு காசுக்காக வந்து அதிமுக விலை போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா சீமானை வந்து காசு வாங்கிட்டார். சீமான் புரியுதுங்களா? அந்த கருணாசுந்தரம் மாதிரி ஆட்கள்லாம் பிழைப்புக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அந்த விவாதத்தில் அந்த இடுமான கருத்தை வந்து அழகாக அதிமுக வந்து அந்த 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 10,000 கருணாநிதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டோக்கனை இந்த அதிமுககாரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறைமுகமாக கொண்டு போய் நைட்டுக்கு இந்தாங்க 10,000 ரூபா வந்து டோக்கன் வந்துடும், அதிமுக ஓட்டு போடுங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே வந்துடும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதிமுககாரங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அது கருணாசுந்தரம் எப்படி முட்டு கொடுக்குறாருன்னா அது வந்து நான் கருணாத்தொகை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து விநியோகம் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாரு. அதுக்கு தான் நான் இடுமாங்க திருப்பி சொல்கிறேன், தேர்தல் நாளே இந்த மாதிரி இந்த மாதிரி கூப்பன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுதே, நீ எதுக்குடா கொடுக்குற? இதே மாதிரி தான் திமுககாரங்க 8,000 ரூபா டோக்கன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த அதிமுககாரங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்து 8,000 ரூபா டோக்கன் கொடுக்குறாங்க, இது வந்து சட்டத்துக்கு புறம்பானதுங்கிறாங்க. அப்போ அவங்க 8,000 ரூபா டோக்கன் கொடுக்குறாங்க, நீங்கள் 10,000 டோக்கன் கொடுங்க, இல்லை அவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம், 2 பேரும் ஊழல் பெருச்சாளிகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போட்டு முடிச்சு விட்றாரு. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த மாதிரி வந்து திமுககாரங்க ஓட்டு காசு கொடுக்குறாங்க, அது வந்து கோவை தெற்கில் வந்து செந்தில் பாலாஜி அதிகமாக கொடுக்குறாரு, அதிமுககாரங்க மட்டும்தான் வந்து தேர்தல் ஆணையத்தை புகார் கொடுத்து இந்த மாதிரி வந்து உங்கள் பாருங்கள் இந்த மாதிரி திமுக பணம் கொடுக்குறான்னு சொல்லி நாங்கள் தான் போராட்டம் பண்ணிருக்கோம், நாம் தமிழ் கட்சியில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, சும்மா வந்து மேம்போக்காக வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க, புகார்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓலா கதை விடுச்சு. அதுக்கான இடுமான கார்த்தி வந்து நல்லா வாங்கி கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்கிறோம். அங்கே பேரறிவாளன் சொல்லி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, கோவை தெற்கு வேட்பாளர் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் யார் தம்பி பேரறிவான, அவர் போலீஸ்கிட்ட போய் சண்டை போடுறாரு. இந்த பாருங்கள் செந்தில் பாலாஜி காசு கொடுத்துருக்காரு, செந்தில் பாலாஜி பணப்பட்டுவாடு பண்ணியிருக்காரு, அவர் வந்து பிடிங்கன்னு சொல்லி நீங்கள்லாம் வந்து அந்த ஊழலை பற்றி பேசலாமா? நீயே இவன் கட்சிக்காரனே காசு கொடுப்பானாமா, ஆனால் இவன் கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் காசு கொடுத்தா அதை பிடிச்சி கொடுப்பாராமா, அப்படி பிடிச்சி கொடுக்குறனால இவர் வந்து ஓகேன்னு ஆயிடுவாரா? என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. இவங்களே ஒரு பக்கம் வந்து காசு கொடுப்பாங்களா ஓட்டுக்கு 1000 2,000 வரை எல்லாம் கொடுப்பாங்களாமா, அது இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கட்சிக்காரன் திமுக காசு கொடுக்குன்னு சொல்லி இவங்களே சொல்லுவாங்களாமா. இவங்க நீங்கள் 2 பேர் வந்து காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறீங்கன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி சொன்னால் வந்து உடனே நீங்கள் வந்து வேட்பாளர் இந்த மாதிரி மாற்றி போடுறது காசு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே இன்னொரு குற்றச்சாட்டு வைப்பாங்களாமா. அப்போ புரியுதா இவங்க மாதிரி எந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து பண்ணிருக்காங்க? அது கல்யாண சுந்தரம் போன்றவர்கள்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு திருட்டு வேலையை, காசு தான் வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் நான் நிர்மலா கருத்தாக கேட்டார், நீங்கள் கட்சி மாறினீங்கல்ல, அப்போ நீங்கள் எவ்வளோ காசு வாங்கினீங்க, நீங்கள் அப்படி காசே வாங்கலை எடப்பாட்டன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு உடனே சத்தியம் பண்ண மாட்டார். சத்தியம் பண்ணுப்பா, நீ தான் சத்தியம் கேட்டவராச்சே அதிமுகர்கிட்ட, நீ சத்தியம் பண்ணு. ஆமாங்க நான் வந்து காசே வாங்கலைங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட, நாம் தமிழ் கட்சி இருந்து அதிமுக பண்ண காசு வாங்கணும் சொல்ல வேண்டியதானே? சொல்லவே இல்லை, அந்த விவாதத்தில் கடைசி வரை சொல்லவே இல்லை, சும்மா மழுப்பிக்கிட்டே போகிறாரு. இந்த மாதிரி சீமான் வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டே போகிறான்னு வந்து கருணாசுந்தரம் அவர்களுடைய முகத்தில் வந்து கிழிஞ்சு தொங்குது. ஆனால் இடுமான கார்த்தி சரியான ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. எப்படி ராஜீவ்காந்தி அவர்களை வந்து இதே மாதிரி தான் கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி பஞ்சத்துக்கு தஞ்சம் பொழைக்க போனவர் தான் இந்த ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்லி சக்கர நாற்காலி சதிகாரன்னு பேசிட்டு அந்த பக்கம் போயிட்டு தஞ்சத்துக்கு பஞ்சம் பொழைக்க போனார் அதே மாதிரி தான் கல்யாண சுந்தரம் வந்து இந்த மாதிரி காசு வாங்கிட்டு அவர் வந்து அதிமுக வந்து போயிருக்கிறாரு. முடிஞ்சால் நீ சத்தியம் பண்ணு அதிமுக காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக கருணாசுந்தரம் முகத்தில் வந்து கிழிச்சு விட்டார். என்னென்னா இந்த கருணாசுந்தரம் தன்னை அறிவாளி மாதிரி காமிச்சுக்குவார், கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிற மாதிரி காமிச்சுக்குவார். சீமான் வந்து 3 லட்ச ரூபா வாடகை வீட்டில் வந்து இருக்காருன்னு சொன்னார், அதுவே போய் அந்த சான்றிதழம் போட்டு ஆதாரத்தை எடுத்து எல்லாம் வெளியிட்டு இவர் 69 லட்சம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து திருடிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத சொன்ன உடனே என்ன ஒன்றும் தெரியாமல், ஆனால் இடுமான காரத்தையும் அந்த டிபேட்டுகளில் வந்து சமாளிக்க முடியாமல் அதிமுக வந்து பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து தொடர்பு அந்த பெண்கள் 1000 பெண்களில் அதிமுக காரங்களும் சம்மந்தப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஐயையோ நம்ம அதிமுக கட்சி வந்து போட்டு இவங்க இப்படி கிழிக்கிறாங்களே அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் நாம் தமிழ் கட்சி மேலே ஏதோ ஒரு சேற்றை வர வீசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். இவர் தூக்கி போட்டு மிதிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.